இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்னு ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதாவது 13 உயிரில சுட்டு கொண்டாங்க. நம்முடைய அரசாங்கம், நம்முடைய காவல்துறை மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த மக்கள் போராட்டத்துல 13 பேரை சுட்டு கொலை பண்ணாங்க. அந்த நியூஸை பத்தி கேட்கும் போது நீங்க என்ன பேர் சொன்னீங்க? அதாவது அப்படியே அணைஞ்சு எனக்கு தெரியாது, நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுல தான் ஒரு முதலமைச்சர். அப்பா அந்த முதலமைச்சர் எந்த லட்சத்துல இருக்கா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு முதலமைச்சரா நீங்க அதிகாரம் கொடுக்காம உங்களுடைய ஞானஜிக்கா வராம ஒரு விஷயம் நடக்குன்னா நீங்க என்ன பொம்மை முதலமைச்சர்? நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 41 ஊர்ல இருந்ததுக்கு போய் பார்க்க அவர் விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அது மட்டும் இல்ல, இந்த வீரவசனம் பேசுறது, நாங்க வந்து நீங்க சிறந்த அரசியல்வாதி தான். அதாவது நம்ம படத்துல அமாவாசை மாதிரி மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாருமே இது வரைக்கும் அது சினிமா தவிர உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம், காலில் தவுந்துகிட்டே போயிட்டு ஒரு பதவியை வாங்கினாங்க. அது முதலமைச்சர் பதவியை வாங்கினா நீங்க எல்லாம் வீரவசனம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? தகுதியே கிடையாது. அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது அம்மாவை பார்த்தீங்கன்னா சுனாமி நடக்கும் போது போனாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் போனேன். இதெல்லாம் வந்து இயற்கை சீச்சங்கள். விஜய் அவர்கள் அந்த 41 அந்த சடனா அவரால் போக முடியும் கேட்டீங்கன்னா, அவரால் தான் அந்த இறப்பு. அவர் வந்து அவரை பார்க்க அந்த கூட்டம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி செல்லியட் பிரச்சனை இரவோட இரவா போய் பார்த்தாரு, எல்லா குடும்பங்களும் போனாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கேயா போக முடியலன்னு கேட்டீங்கன்னா அதான் பிரச்சனை. அவரை பார்க்கணும்னா கூட்டம் அந்த அளவுக்கு அலமோடுது. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து எவரு அப்படி திரும்ப உடனே அங்கே போனான்னா இதை விட அவரை பார்க்க கூட்டம் கூடி அதை ஒரு படி கூட்டிட்டுனா எப்படி? சோ அதனாலதான் அவங்க போக முடியல. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிதான் நீங்களே கடந்த 2-3 மாதங்களா பேசிட்டு இருந்தீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி. இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்ட்டு. சரியான சட்ட பாதுகாப்பு இப்போ நீங்க சொல்றீங்க சரியா திட்டமிடல் இல்லைங்க. அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி சரியான சட்ட பாதுகாப்பா அரசு கொடுக்கல, காவல்துறை கொடுக்கல, சரியான காவல்துறை நியமிக்கல அப்படின்னு பேசுற இதே வாய்தான் இன்னைக்கு அவர் சரியான திட்டமிடல அப்படின்னு விஜய் மேலே பழிய போறீங்க. என்ன காரணம்? உலக மக்கள் எல்லாம் உச்சு நோக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்க கூட கூட்டணிக்கு விஜய் வரல, இவ்வளவு நாளா வருவாரும் ஒரு எதிர்பார்ப்புல சின்ன ஒரு இதுல இருந்தீங்க. இப்போ உத்திரம் வரமாட்டாரு, கண்டென்ட் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு விமர்சனம் வைக்கீங்க. ஏன் இந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு 3-4 மாசம் ஆச்சா?